என்ன ஆளுக்கு ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறாங்க அவனுக்கு. அவன் என்னடான்னா நேற்று எஸ்கேப் ஆகி ஓடுறான். இருந்தாலும் அவன் மூஞ்சி எப்படித்தான் இருக்கும் நம்மளும் போய் பார்ப்போம். இப்ப என்னடி பண்றது? கொஞ்சம் பொறுத்துக்கோடி. இவன் தானா? இவனுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா? ஆளு நோஞ்சா மாதிரி இருக்கான். ப்ரோ என்ன அங்கேயே பேசிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம போன்ல தான் பேசிட்டு இருந்தோம். இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நேராவே மீட் பண்றோம். எங்க இங்க இருக்கவங்க எல்லாம் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். முதல்ல என்கிட்ட இருந்தே ஆரம்பிங்க. வாங்க. நீங்க கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? ஏன் ப்ரோ? ஏன் சுந்தர் என்னையே செக் பண்றீங்களா? பா ப்ரோ கரெக்டா சொல்லிட்டீங்க. இங்க பாருங்க, இப்ப யாரும் பேசக்கூடாது. நம்ம ரஞ்சித் ப்ரோ எல்லாரும் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பாப்போம். கண்டுபிடிங்க. ஆமா, இது பெரிய சிதம்பரம் ரகசியம் பாரு. உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா? என்ன ப்ரோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? கண்டுபிடிங்க ப்ரோ, கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறேன். சரி, சமாளிப்போம். பாட்டி என்ன இந்த முறை முறைக்குது? மீனாட்சில இருந்து ஆரம்பிப்போம். என்ன மீனாட்சி, உங்க வீட்ல இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமாவா? கூடவே கேரட் பொரியலும் செஞ்சிருக்கீங்க போல இருக்கு. ஐயோ, எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? ஆமாமா, அதான் தெருவே மணக்குது போல இருக்கே. டேய், திங்கிறத பத்தியாட பேசிட்டு இருப்ப. பா ப்ரோ சம்ம ப்ரோ, நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க மீனாட்சியா. சரி, இப்ப அடுத்து யாருன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. வெயிட் பண்ணுங்க, கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் தாரணி, ரெகுலரா செக்கப்லாம் போறீங்களா? சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இருக்கிறது 5 பேரு, இத கண்டுபிடிக்க முடியாதா? ப்ரோ சம்ம ப்ரோ, நீங்க சம்ம ப்ரோ. என்ன மாதிரி இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க. சம்ம ப்ரோ நீங்க. ப்ரோ என்ன லேடிஸ் மாதிரி பாடி லாங்குவேஜ்லாம் சம்ம ப்ரோ நீங்க. அப்புறம் பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கேன். இல்லையே, உங்களை பார்த்தா பல இடத்துல அடி வாங்கி ரொம்ப டயர்டான மாதிரியே இருக்கு. ப்ரோ அல்டிமேட் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. டேய், இப்போ எதுக்குடா நீ விசில் அடிக்கிற? பாட்டி வந்த கெஸ்டுக்கே தெரியுது நீ அடி வாங்குறதுக்காகவே பிறந்த பீஸ்னு. அடிச்சி போடா. என்ன ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ப்ரோ சம்ம ப்ரோ, நீங்க சம்ம ப்ரோ. நான் நல்லா இருக்கேன். ரஞ்சித், நீங்க எங்க அம்மா கிட்ட இது வரைக்கும் பேசினதே இல்ல. எங்க அம்மா பத்தி சொல்லுங்க பாப்போம். எதுக்கு தாரணி, அதெல்லாம் வேண்டாம், விடு. இருமா, அவர் சொல்லட்டும். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு. உங்களுக்குள்ள நிறைய மர்மங்கள் இருக்கும். மர்மமா? உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா யாரோ ஒருத்தர் உங்களை ரொம்ப படுத்தி எடுத்துட்டு இருப்பாங்க. என்ன, நான் சொன்னது கரெக்ட் தானே? டேய், ஆமா நம்ம சிவா எங்க? ப்ரோவா? ப்ரோ மாடியில தான் இருந்தார் பாட்டி. அவனை கூட்டு வாப்பா. சரி. வந்துடக்கூடாது. நீ இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. அவர் வேலையை அவர் பார்க்கட்டும். நாளைக்கு வேற முக்கியமான மீட்டிங் அவருக்கு இருக்கு. அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ, ஒலறாளே. யாப்பா தம்பி, அவனுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, மாட்னேன். பாட்டி உன்னை பத்தியே புட்டு புட்டு வைக்கிறாரு.
சிவா பத்தி சொல்ல மாட்டாரா? எல்லாமே ரஞ்சித் ப்ரோக்கு தெரியும் பாட்டி. டார்னி நீ போய் அண்ணனை கூட்டு வா போ. ம் சரி. இல்ல பரவாயில்ல விடுங்க. அண்ணி நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. போன் எங்க வச்ச? சக்தி உங்க போனை கொடுங்களேன். ஆ? அட போனை கொடுங்க, நானும் ரஞ்சித் ப்ரோ செல்ஃபி எடுக்கணும். அட யோசிக்காம கொடுங்க. ப்ரோ வாங்க ப்ரோ. சிரிங்க ப்ரோ. சிரிச்சா நல்லா இருக்கும், சிரிங்க. இன்னொன்னு சூப்பர். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கீங்க ப்ரோ. மீனாட்சி இந்த போட்டோ பாருங்களேன். எதுக்கு இப்ப சிவா சார் வர சொன்ன? நீ இவ்ளோ தூரம் வந்துட்ட, அவரையும் பார்த்துட்டு போடி. நம்ம பிளான் அவரை மடக்க தானே. சக்தி என்ன மாறி உட்காரு. புரியல. ஷோ மாறி உட்காரு. வாண்ணே. ஏய் அதான் நான் வர முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப சும்மா தேவையில்லாம ஆளாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இருக்கனால தானே நீ வர மாட்டேங்கிற. ஏய் 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 சொன்ன வாண்ணே. ஏய் தாரணி சொன்ன கேளு. ஐயோ நான் வரலமா, நீ போமா. அண்ணே எனக்காக வாண்ணே. ஐயோ ஏய் வாண்ணே. அது என்ன உனக்காக வர்றது? நான் யாருக்காகவும் வர மாட்டேன். சரி நீ யாருக்காகவும் வர வேணாம், சும்மா வந்துட்டு போயிடு. வா ஏய், வாண்ணே. ஏய் வா ஏய் தாரணி வாண்ணே. ஏய் இருந்தாலும் அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம்டி. அவரை பார்த்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மரியாதை வந்துரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடி. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. அண்ணே ஏய், வாண்ணே. ஏய் தாரணி விடு. வா நல்லா இருக்குங்க. வாண்ணே. ஏய் சொன்ன கேட்க மாட்டியா? ஏய், எதுக்கு கையை பிடிச்சு இழுத்துட்டு வர? கையை விடுமா. ஐயோ வராரே. ஏய் கண்ட்ரோல் பண்ணடி, இல்லைன்னா மொத்தமா மாட்டிப்போம். ப்ரோ என்ன அங்கேயே நின்னுட்ட? ப்ரோ பூச்செல்லாம் படாத ப்ரோ. உன்ன என்ன பொண்ணு பார்க்க வர சொன்னோம்? ரஞ்சித் ப்ரோ பார்க்க தானே வர சொன்னோம். நீ வா அங்க வந்து உட்காரு வா. ஏய் வேணாம். அட உட்காரு ஏய், ப்ரோ. சொன்னா கேளுடா. ஓ ப்ரோ. போய் ஏய், எப்ப பார்த்தாலும் பூச்சி போடுங்க. உட்காரு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடி. சக்தி மாறி உட்காரு. என்ன ஷோ மாறி உட்காரு. ப்ரோ ம். ஒரு ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் ஹலோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? என்ன ரஞ்சித் ப்ரோ சார்னு மரியாதைலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? சும்மா சிவான்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. என்னது பேர் சொல்லியா? ஆமாடா, நீ பேர் சொல்லி கூப்பிடு. அவரு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. இல்ல சாரை பார்த்தா மட்டும் என் எம்டியை பார்க்குற மாதிரியே இருக்கு. அதனால நான் இவரை மட்டும் சாரனே கூப்பிடுறேனே. இட்ஸ் ஓகே. என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடணும்னு இல்லை, வாங்க பொங்கனே கூப்பிடலாம். ஓகே சார். சாரி ஓகேங்க. சரி ரஞ்சித் ப்ரோ, எங்க எல்லாரும் பத்தி சொன்னீங்கல்ல, எங்க சிவா ப்ரோ பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ சிவா சாரை பத்தி நாம சொல்றதா? வேணாம் விடுங்க. சொல்லுடா, அவரை பத்தி சொல்லுடா ப்ளீஸ். ஏய் என்ன விளையாடுறியா? எனக்காக சொல்லுடா, சொல்லு. ஆமா ரஞ்சித் ப்ரோ சொல்லுங்க. சக்தி சொல்லு சொல்லுடா, இல்ல சொல்லு சக்தி, சொல்லு வேண்டாம். ஏய் வேண்டாம். சக்தி, சொல்லு ரஞ்சித் சொல்லுங்க சொல்லுங்க. ப்ளீஸ். எல்லாரும் ஏய், கேக்குறாங்க, எதுக்கு? சொல்லு. சரி சொல்றேன். இவரை பார்த்தா கொஞ்சம் கோவக்கார் மாதிரி தெரியுது. எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே நடந்துப்பாரு.
குறிப்பா பொண்ணுங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாரு. ஏன்னா இவருக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. ம்ஹும். ஆனா அதெல்லாம் சுத்த போய். இவருக்கு பொண்ணுங்க மேல பெரிய மரியாதை இருக்கும். குறிப்பா தன்னோட அம்மா மேல பெரிய அளவுல பாசம் வச்சிருக்காரு. அப்ப ஏன் மேல பாட்டி குறுக்கால பேசக்கூடாது. அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. போடா. பேசாம இருக்கணும் சரியா? அது பெருசா பேசுறான். அடுத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாரு. இல்லைன்னு வர்றவங்களுக்கும் நிறைய உதவிகள் பண்ணுவாரு. இவரோட கல்யாணம் ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் நடந்திருக்கும். கரெக்டா சொல்றான். இவருக்கு இவரோட பொண்டாட்டி மேல என்ன? பயங்கர பாசம் இருக்கும். ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாரு. கூடிய சீக்கிரமே ஊரறிய உலகறிய இவர் பொண்டாட்டி கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாரு. இவர் பொண்டாட்டி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைப்பாரு. நினைப்பேன். மொத்தத்துல இவருக்கு இவர் பொண்டாட்டி தான் உலகம். ஐயோ என்ன எப்படி சொல்லிட்டான்? ரஞ்சித் ப்ரோ சூப்பர் 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 செம்மையா சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னது அத்தனை உண்மை ப்ரோ. சான்ஸே இல்ல ப்ரோ. சிவா எப்படி கரெக்டா சொன்னாங்க பாத்தியா? ஏய் ஏமா இவன் சொன்னது உண்மையே நடக்குமோ? அம்மா, அந்த சக்தி தான் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பா. இது கூட புரியாம அதை போய் நம்பிட்டு இருக்கியே. ஆமா, இருந்தாலும் இருக்கும். ஓகே ஃபைன். உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ அம் வெரி ஹாப்பி டு see you all. என்ன ப்ரோ இப்பதானே அதை தமிழ்ல சொன்னீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறீங்களா ப்ரோ? உட்காருங்க. எங்க கிளம்புறீங்க நீங்க? ஏன் என்னாச்சு? ப்ரோ உங்களுக்காக நானும் மீனாட்சி எத்தனை வகையான டிஷ் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் டேஸ்ட் பார்த்து தான் நீங்க வீட்டை விட்டு வெளியே போகணும். ஆமா ரஞ்சித், நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். மீனாட்சி சமையல சாப்பிட உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதான் தெரியுமே. எப்படி தெரியும்? ஐயோ மாட்டணுமா? எல்லாரும் பாக்குறாங்க. அதான் வாசனையே சொல்லுதே. ரஞ்சித் ப்ரோ நீங்க ஜீனியஸ். அப்படியே அந்த வாசத்தையும் உங்க நாக்குக்கு கொஞ்சம் காட்டுங்க. வாங்க 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 போலாம். இருங்க நானே வரேன். ஐயோ ரஞ்சித் ப்ரோ இந்த கூச்சம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. வாங்க வா ப்ரோ சாப்பிடுவோம். என்ன நடக்குது இங்க? நல்ல வாசனை. ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். வாங்க ரஞ்சித் ப்ரோ எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். பாட்டி வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. நல்லா நாட்டா மாதிரி நடுவுல வந்து உட்காந்துருக்கா. எந்திரிச்சு அந்த பக்கம் போ. போன்றல எந்திரிச்சு போ பாட்டி. இருடா எந்திரிக்கிற. போ அப்படி போய் உட்காரு. ப்ரோ நீங்க உட்காருங்க. உட்காருங்க. நல்லா உட்காருங்க. ஏய் பாட்டி உட்காருனா இங்கே உட்காந்துருவியா? திஸ் இஸ் மை பிளேஸ். அந்த பக்கம் போ. பாட்டி என் பக்கத்துல மீனாட்சி சாமி தான் உட்காரணும். நீ உட்காந்துருக்க தள்ளி உட்காரு பாட்டி. பாட்டி வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அசிங்கப்படுத்தாத தள்ளி உட்காரு. குட் கேர்ள். மீனாட்சி சாமி நீங்க வந்து உட்காருங்க. பாட்டி அது ப்ரோவோட இடம்ல. நீ அதுக்கு அடுத்த சீட்ல உட்காந்துரு. டேய் அதுக்கு அடுத்தது போகணும்னா நான் என் ரூமுக்கு தாண்டா போகணும்.
அப்ப போய் உக்காந்துரு. பாட்டி நீங்க வந்து உட்காருங்க. என்ன மீனாட்சி? யாராவது ஒருத்தர் பரிமாறணும், அதுக்கு நானே பரிமாறிடுறேன், நீங்க சும்மா இருங்க. சரி. என்னங்க இது இவ்ளோ ஐட்டங்கள் இருக்கு? ப்ரோ நீங்க சாப்பிடணும்னு முடிவானதும் மீனாட்சி சாமி அவங்க ஸ்பெஷல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல ரஞ்சித் ப்ரோ, மீனாட்சி சாமி புலாவ் ரொம்ப அருமையா சமைப்பாங்க. அதனால அதுல இருந்தே நீங்க ஆரம்பிங்க. சக்தி சாமி அந்த புலாவ் எடுங்க. ஏங்க ஏங்க முதல்ல புலாவ்லாம் வைக்காதீங்க. ஏன் மீனாட்சி சாமி? ஏன்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறும் போது முதல்ல இனிப்பு தாங்க வச்சு பரிமாறணும். எதுக்கு? எதுக்குன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்களோட நம்ம உறவு இனிப்பா இருக்கணும்ன்றதுக்காக ஓ தான். சூப்பர் மீனாட்சி சாமி, நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட்ல இருந்தே ஆரம்பிங்க. அது எடுங்க. இந்தாங்க. ரஞ்சித் உங்களுக்கு இதுல எந்த ஸ்வீட் பிடிக்கும்? ஸ்பெஷல் அல்வா இருக்கு, தூத் பேடா இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சாமி, என்ன ஸ்வீட் வேணும்னு அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாத்துலயும் ஒன்று வச்சு விடுங்க. எது பிடிக்குமோ அதே அவர் சாப்பிட்டுக்கிட்டோம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அல்வா மட்டும் போதும் மீனாட்சி. என்ன ஆரம்பத்துல அல்வா வைக்க சொல்றான்? அதெல்லாம் முடியாது ப்ரோ, எல்லா ஸ்வீட்டும் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். வைங்க வைங்க, இந்தாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க. டேய் இங்க ஒருத்தர் இருக்கண்டா. இந்தங்க ரஞ்சித், இந்த பன்னீர் புலாவ் சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். பன்னீர் புலாவ். ப்ரோ அதை விட இந்த கத்திரிக்காய் புளி குழம்புல இந்த கத்திரிக்காய் இருக்கு பாருங்க, அது அப்படியே முழுசா சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். சாப்பிடுவோம். ஓகே. ஏங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. போதும் போதுங்க, என்னால இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. பரவாயில்ல ப்ரோ, அந்த ஊர்ல நம்ம சாப்பாடு சாப்பிட முடியாம இந்த ரொட்டி பாஸ்தாலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க நாக்கே செத்து போயிருக்கும். நாக்குக்கு ருசியா வயிறு ஃபுல்லா நம்ம ஊர் சாப்பாடை இன்னைக்கு ஒரு புடி புடிங்க. சாப்பிடுங்க. ஐயோ போதும் போதுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ இவ்வளவா? என்னால முடியாதுங்க, போதுங்க. சாப்பிடுங்க ப்ரோ. என்னால சாப்பிட முடியாதுங்க. நல்லா சாப்பிடுங்க bro. போதுங்க, போதும். அதை எடு. ப்ரோ இந்த குழம்பு ஊத்திக்கங்க. போதும் சுந்தர். அக்கா பன்னீர் அது அவனோட ஃபேவரட். இந்தாங்க இதே சாப்பிடு. போதும் மீனாட்சி. மிச்சம் ஏதாவது இருக்கா? ப்ரோ ம். என்ன ரஞ்சித் ப்ரோ சாப்பிடுறதே பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க சாப்பிடலாம். ஏய் நான் சாப்பிடணும்னா அந்த தட்டுல இருந்து எடுத்து தான் சாப்பிடணும். வெறும் தட்டை வச்சுட்டு எவ்வளவு நேரம்டா சாப்பிடுறது? நல்லா கேக்குறான். ஐயோ சாரிங்க, நான் இத கொண்டு வரேன். ப்ரோ நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சாரி. எவ்வளோ திங்கிறான் பாரு. முன்ன பின்ன சோறே பார்க்காத மாதிரி வயிறு முட்டை தின்னு வயிறு வடிச்சு சாகத்தான் போறான் பாரு. ப்ரோ ஐயோ இதாங்க ப்ரோ, தண்ணி குடிங்க ப்ரோ. தண்ணி குடிங்க. என்ன குடி ரஞ்சித், என்னாச்சு? தண்ணி குடி. ஏய் தண்ணி குடிடா, ஒண்ணு இல்லடா. பாட்டி, என்னங்க உனக்கு எதுக்கு தண்ணி தண்ணி? குடிங்க. இல்ல சக்தி பரவாயில்ல. என்ன இவ இத கூட புரிஞ்சுக்காம இருக்கா? போதும் குடி, போதும். தண்ணி குடி. சக்தி இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் உட்காரு. இல்லக்கா பொறை ஏறிடுச்சுல ரஞ்சித்துக்கா. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் உட்காரு, போய் சாப்பிடு. அது இல்லக்கா. சொல்றேன்ல சக்தி, போ. சரிக்கா, ரஞ்சித் பாத்துக்கோ. ம். போடலாங்க ஃப்ரெண்ட்ஷிப். என்னாச்சு ரஞ்சித் ப்ரோ? யாரோ நினைக்கிறாங்க சுந்தர். உங்களுக்கு பொறையறத பார்த்தா உங்களை யாரோ நினைக்கிற மாதிரி தெரியலையே. செம்ம யாரோ உங்களை திட்டுற மாதிரில இருக்கு. நீங்க இவ்ளோ நல்லவரா இருக்கீங்க, உங்களை எதுக்கு போய் திட்ட போறாங்க? உங்களை திட்டினவன் விளங்கவே மாட்டான். அவன் நாசமா போயிடுவான், அவனுக்கு நல்ல சோறே கிடைக்காது.